சிம்ம ராசிக்காரங்க இந்த சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய சுயரூபம் என்னங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய காலமாக அமைஞ்சுக்கணும்னு சொல்லலாங்க. என்னதான் சொந்த பந்தம் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இந்த சொந்த பந்தம் உற்றார உறவினராக இருக்கட்டும்ங்க, இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய சுயரூபம் என்னங்கிறது இந்த நேரம் நீங்கள் நிறைய விஷயங்களும் புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா நயமாக நல்ல விதமாக பேசியே நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட காரியம் சாதிச்சுட்டு உங்கள் பின்னாடி அதிகமாக பேசக்கூடியவங்க தான் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருப்பாங்க. உங்களுக்கு மற்றவங்க வகையில் ஆதாயம் கிடைச்சதோ இல்லையோ, ஆனால் உங்கள் வகையில் மற்றவங்களுக்கு ஆதாயங்கிறது நிறையவே கிடைச்சிருக்கும். ஆனால் அது எல்லாமே நினச்சி பார்க்காம இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நிறைய வகையில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. வெளியிலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நிறைய ஏமாற்றம், வீணான விரயம், இதுக்கு தான் காவலனே தெரியாமல் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகப்படியான காவலங்கிறது உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. போதா குறைக்கு இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத சண்டை ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுன்னு ஏதாவது ஒரு பாதிப்பு ஒன்று போனால் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. அதிகமாக உங்களுக்குமே இந்த பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பல்வலி, காது வலி, இந்த கால் வலி, கணுக்கால் வலி மாதிரி கொஞ்சம் அதிகமாக வந்து போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிகமாக தான் உண்டு. இந்த நேரம் சிம்மராசிக்காரங்க ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. யாரையுமே இந்த நேரம் அவ்வளோ சீக்கிரம் நம்பி ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சமீப காலமாகவே நிம்மதியாக தூங்கி ஒரு நல்லபடியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே வருது. இந்த நேரம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் கெடாமல் இருக்கணும்னா சரியான உணவு முறையை நீங்கள் எடுத்துக்கிறதும் சரியான தூக்கத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வரதும் நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எதிர்காலத்தை நினச்சி கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறீங்க. எந்த இடத்துலையும் நீங்கள் கலங்கினதில் தான் நெஞ்சம் கொண்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கை காட்டுவாங்க, அது சிம்மராசிக்காரங்க தான். ஆனால் சில காலமாகவே உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள் பாதிப்பை ஏற்பட்டு இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் பயந்து தான் இருக்கிறீங்க. குடும்ப வாழ்க்கையிலும் எப்படி தான் கணவன் மனைவிக்கிடையே நகமும் சதையமாக வாழ்ந்துட்டு வந்தவங்களுக்கு கூட எதுக்கு தான் சண்டை வருதுன்னே தெரியலைங்க. அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைகளுடைய வழியில் நிறைய மாற்றம், உங்கள் குடும்ப வாழ்க்கையில நிறைய மாற்றம். கொஞ்சம் இந்த மனசை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு நிலையில் இல்லை தான். வரக்கூடிய நாட்களாவது சிறப்பாக அமையுமாங்கிறதான் சிம்ம ராசி அன்பருடைய ஏக்கமாக வந்துட்டு வருது. அந்த வகையில் பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்கள் பட்டுருக்கக்கூடிய இந்த மன உளைச்சல் தீருமா, இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பான பலன் கிடைக்குமா, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். நீங்கள் ஏறாத கோவிலில் கும்பிடாத சாமியிலன்னு இந்த நேரம் நீங்கள் என்னதான் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பு இல்லாமலாம் இல்லைங்க. ஒரு சில விஷயத்த இந்த நேரம் நீங்கள் கூடுதலாக செய்ய பாருங்கள், நிச்சயம் நல்ல மாட்டம்தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தினமுமே அதிகாலை எழுந்ததுமே சூரிய நமஸ்காரம் நீங்கள் செய்கிறது நல்லதுங்க. என்னதான் தந்தைக்கும் மகனுக்கும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஏழாம் பொருத்தமாக இருந்தாலும், அதாவது நீங்கள் எடுக்கிற முடிவு உங்கள் தந்தைக்கு பிடிக்காது, உங்கள் தந்தை எடுக்கிற முடிவு இந்த நேரம் உங்களுக்கு பிடிக்காது, அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஆனாலுமே இந்த நேரம் உங்களுக்கு தந்தைக்குண்டான எல்லா கடமைகளும் பணிவிடைகளும் நீங்கள் இந்த நேரம் செஞ்சுட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக சூரிய பகவானுடைய பூர்ண அருளாசி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உங்கள் ராசி அதிபதியோட ஒரு பூர்ண அருளாசி கிடைச்சிட்டாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் பசுமாட்டுக்கு கொஞ்சம் ஊற வச்ச கோதுமை கலந்த வெள்ளத்தை நீங்கள் கலந்து இந்த நேரம் கொடுக்கறது ஒரு சிறந்த பரிகாரமாக அமையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டாங்கன்னு சொல்லலாங்க. வேறு ஒரு விஷயமும் இல்லை, இந்த நேரம் அரச மரத்துக்கு ஒரு சில துளிகளை பசும்பால் கலந்த நீரை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் திங்கக்கிழமை நாட்களில் நீங்கள் தொடர்ந்து ஊற்றிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி ஈசானி மூலையில் உங்கள் வீட்டில் ஈசானி மூலையில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தெய்வ ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். பல கஷ்டம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அத்தனை சாமி உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் இந்த காலத்தில் பெற போறீங்கிறத மேலுமே பார்க்கலாங்க. ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில் இருந்தாலுமே லாபஸ்தானத்தில் சுக்கிரன் குருவோடு இணைஞ்சிருக்கிறாங்க. பொருளாதார நிலையில் இந்த நேரம் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. கடன் அடைக்கிறதான் பெரும்பாலான சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு கனவாகவே இருந்துட்டு வருது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. அதனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மேலுமே கடனை வாங்காத இருக்கிறத வச்சு நீங்கள் சமாளிக்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் தான். குழந்தைகள் விஷயத்துலையுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றம் தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. வீட்டில் சுப காரியம் நடக்கக்கூடிய நேரம்,
குழந்தை பேறு கிடைக்கக்கூடிய நேரம். இந்த நேரம் கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த குளிர்ச்சியான உணவு நீங்கள் அதிகமாக இந்த நேரம் எடுத்துக்கிறது வேண்டாம். பேச்சில் கொஞ்சம் கடுமையை குறைச்சிக்க பாருங்கள். இந்த நேரம் உங்களை ஒரு நிலையில் உங்கள் மனசு இருக்காது. எதை செய்கிறது எதை விடுறதுன்னு தெரியாத குழப்பம் இருக்கிறதால கொஞ்சம் கோபம் அதிகமாக தான் இருக்கும். இயல்பாகவே நீங்கள் கோபக்காரங்க தான். ஆனால் இந்த நேரம் சம்பந்தமே இல்லாமல் அதிகமாக கோபப்படுவீங்க. கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். குடும்ப விஷயத்தில் தான் இந்த நேரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிதானத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லலாங்க. கொஞ்சம் பொறுப்புணர்ந்து செயல்பட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. அதாவது கோபத்தை குறைச்சிட்டு இந்த நேரம் வாழ்க்கை துணை என்ன சொல்ல வராங்கங்கிறத நீங்கள் செவி சாய்ச்சி கேட்டாலே போதும், சிறப்பாக இருக்குது. தந்தை வழியிலுமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இந்த நேரம் இருக்கும். அதனால் தந்தை வழியிலுமே கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே இந்த போராட்டம் குறையணும்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு உண்டாகும். புதுசாக சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ராசிக்கு 2ஆம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் 4ஆம் அதிபதி செவ்வாய் நிற்கிறார். பொருளாதார நிலை பயப்பட வேண்டாம். எடுக்கிற முயற்சி படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும். அதே மாதிரி இந்த அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி காரணம் இல்லாமல் சண்டை வந்திருக்குங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் நீங்கள் தேவையில்லாத சண்டை போட்டிருப்பீங்க. அது கூட சீராகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு மாற்றம் ஊர் மாற்றம்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் உங்களுக்கு மாற்றம் வருங்க. அதே மாதிரி இந்த நேரம் சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. மூத்த சகோதர சகோதரி வகையில் ஆதாயம் சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே செய்யணும்னு நினைப்பீங்க. ஒரு கிணறு வெட்டணும், போரிங் போடணும் மாதிரியான விஷயம் எல்லாமே செய்வீங்க. அதுலேயுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். அது மட்டும் இல்லாமல் தாயுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குதுங்க. தந்தை வழி உறவு வகையில் விட தாய் வழி உறவு வகையில் இந்த நேரம் உங்களுக்கு ஆதரவும் சரி, இந்த நேரம் உங்களுக்கு ஒரு உறுதுணையும் சரி சிறப்பாக கிடைக்கக்கூடிய நேரம் தான். நிறைய பேர் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படி உதவி செய்கிறப்ப இந்த உடல் ஊனமுற்று இருக்கக்கூடியவங்க, பார்வை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு, ரொம்ப நலிவுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்ய பாருங்கள். அதே மாதிரி அன்னதானமாக செய்கிறது இன்னுமே நல்ல பலன் உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஆஞ்சநேயர் சன்னதிக்கு இந்த சனிக்கிழமை நாட்களில் விளக்கு போட்டுட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது மட்டும் இந்த நேரம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. பெண்களுக்குமே ஓரளவு மனசில் நிறைவு தரக்கூடிய வாய்ப்பு தான். வெளியில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் வேலை சும்மா அதிகமாக இருந்தாலுமே அதை நல்லபடியாக முடித்து பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உறவினர் வருகை இந்த வாரத்தில் இருக்குங்க. அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையில் சாதகமான ஒரு முடிவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையிலுமே சம்பள உயர்வு பதவி உயர்வுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன்கிறது இந்த நேரம் சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத இந்த நேரத்தில் நம்ம பார்க்கலாங்க. இந்த நேரம் சிம்மராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த ஆடை ஆபரணம் இந்த தொழில் சம்மந்தப்பட்ட முயற்சி எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. லாபமும் சிறப்பாக இருக்குது. மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே முன்னாடி இருந்ததை விட இந்த நேரம் சிறப்பு தாங்க. இந்த நேரம் மாணவர்களுக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் அதிகமாக பொறுத்த வரைக்குமே இந்த தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கொடுக்கணுங்க. குளிர்ச்சியான உணவு அதிகம் எடுத்துக்க வேண்டாம். சுகாதாரம் இல்லாத இடத்துல அதிகமாக சாப்பிட்றது வேண்டாம். இது தொற்று நோய் சம்மந்தப்பட்ட பாதிப்பை கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் உண்டாகுன்னு சொல்லலாம். சிம்மராசியில் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ராசிக்குள்ளே கேது இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் எது செஞ்சாலும் பார்த்து தான் செய்யணும். ஏன்னா நெருக்கடியான சூழ்நிலை தான். அதனால் கொஞ்சம் வார்த்தை விட்டுறாதீங்க. செய்யக்கூடிய வேலையில் கவனம் கொடுக்க பாருங்கள். தினசரி நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. லாப குருவால் இந்த நேரம் உங்களுக்கு எங்கே போனாலும் மதிப்பு மரியாதையில் எந்த பாதிப்புமே இல்லை. சிறப்பான பலன் தான். இழுபறியாக இருக்கிற வேலை கூட இந்த நேரம் நீங்கள் கையை வச்சிங்கன்னா அது நல்லபடியாக முடியுங்க. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். செவ்வாய் நாட்களில் மட்டும் இந்த செவ்வாய் புதன்கிழமை நாட்களில் மட்டும் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு லாப சுக்கரனால இந்த நேரம் உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல. வீண் செலவு எல்லாமே குறைஞ்சி வரும். உடம்புலையுமே எந்த பாதிப்புமே இல்லை. நினைக்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்கிறதால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. வருமானமும் சிறப்பாக இருக்குது. செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி வெற்றி கிடைக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் இந்த புதன்கிழமை இந்த வியாழக்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விரைய ஸ்தானத்தில் சூரியனோட சஞ்சாரம் இருக்கிறதால கொஞ்சம் வருமானம் ஒரு பக்கம் நீங்கள் கொண்டு வந்தாலுமே செலவுங்கிறது பின்னாடியே நிற்கும். அதனால் செலவை திட்டமிட பாருங்கள். ஆனால் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கிறது தான் நல்லது. ஒரு சிலர் எல்லாமே சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. புதுசாக இடம் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதுவுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட முயற்சியுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் இந்த வாரத்தில் இந்த வியாழக்கிழமை நாட்களில் மட்டும் எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
மற்றபடி உங்களுக்கு இந்த வாரக்காலம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.